அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சித்தர் இலக்கியத்தை பற்றி பார்க்க போறோம். சித்தர் இலக்கியம் என்பது சித்தர்களுடைய தத்துவங்கள், யோகா, மருத்துவம், மெய்ஞானம் மற்றும் வாழ்வியல் நெறிகள் ஆகியவற்றை பற்றி நாம தெரிந்து கொள்வதுதான் சித்தர் இலக்கியம். இந்த சித்தர் இலக்கியம் மூலம் மக்களுடைய துன்பத்தை போக்கவும் ஆன்ம ஞானத்தை அடையவும் வழிவகுக்கும் வகையில உடம்பை பேணுவதே கடவுள் பணி என்று இந்த சித்தர் இலக்கியம் நமக்கு போகிறது. இதை அகத்தியர், திருமூலர் போன்ற சித்தர்களுடைய பாடல்களையும் அவர்களுடைய வாழ்வியல், யோகம் மற்றும் மருத்துவம் குறித்த சிந்தனைகளையும் இந்த சித்தர் இலக்கியத்துல நாம பார்க்க போறோம். 18 வகையான சித்தர்கள் இருக்கிறாங்க. அந்த 18 வகையான சித்தர்களுடைய பெயர் பட்டியல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அகத்தியர், கருவூர், கமலமுனி, புதமை சித்தர், பொங்கல, சட்டமுனி சித்தர், சுந்தரானந்தர், சிவவாக்கியர், தாயுமானவர், திருமூலர், பதஞ்சமுனி, புலிப்பாணி, பூசணி, போகர், மச்சமுனி, வான்மீகர், வசிஷ்டர், இடைக்காட்டு சித்தர், அழுகுனி சித்தர், பேய் சித்தர் அப்படின்னு 18 வகையான சித்தர்கள் இருக்கிறாங்க. இந்த 18 வகையான சித்தர்கள் எண் வகையான சித்திகளை பெற்றிருக்காங்க. இந்த எண் வகையான சித்திகள் அப்படிங்கும்போது ஒவ்வொரு சித்தர்களும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான அந்த திறமைகளை பெற்றிருக்கிறது தான் சித்திகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த எண் வகையான சித்திகள், அதாவது அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த எண் வகையான சித்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம் மற்றும் வசித்துவம் ஆகிய 8 வகையான திறமைகளை ஒவ்வொரு சித்தர்களும் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கள் எண் வகை சித்திகள் மாதிரியே பார்த்தீங்கன்னா எண் வகை யோகங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுல இந்த பதஞ்சலி முனிவர் அருந்திய அந்த அட்டாங்க யோகத்தின் 8 வகையான யோகங்கள் அப்படின்னு அவருடைய சித்தர் இலக்கியத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சித்தர் இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தை ஒவ்வொரு சித்தர்களுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய 5 இடங்களை அடக்கி அவர்கள் செய்யக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி, தியானம், உடற்பயிற்சி அதெல்லாம் அந்த யோகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியமம், ஆசனம், பிரத்யாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதுதான் எந்த வகையான யோகங்கள். இவை ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருமுகப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு இந்த 8 வகையான யோகங்கள் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் அவங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு அதை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இது அவங்க அந்த யோகங்கள் அவங்க செய்யக்கூடிய அந்த 8 யோகங்களை சொல்லிருக்கேன். இதுல இயமம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சமூக ஒழுக்கங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள், அதுதான் இயமம் அப்படின்னு சொல்றோம். அதாவது அவங்க தீய செயல்கள், அடிமை, உண்மை இல்லாமை, திருடாமை இந்த மாதிரி போன்ற செயல்களை இல்லாம நம்ம தற்பயப்படுத்திக் கொள்வதற்காக இந்த யோகத்தை செய்யறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியமம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒழுக்கங்கள், அதாவது தவம், மன தூய்மை, வாய்மை போன்றவைகளை உள்ளடக்கியது தான் நியமம். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சித்தர்களுமே தனிப்பட்ட ஒழுக்கங்களை கடைபிடிப்பதில் மிக சிறப்பு வாய்ந்தவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஆசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் நிலைப்பாடுகள் மற்றும் உடல் பயிற்சிகள். ஆசனம் அப்படிங்கிறது உடல் நிலைப்பாடுகள், உடல் பயிற்சிகள். அதாவது இப்போ ஒவ்வொருத்தருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த உடல் நிலைப்பாடு, உடல் பயிற்சிகள் செய்வாங்க. அது ரொம்ப நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, நம்ம 5 உடல்களை அடக்குவதற்கு ஒரு மிக சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிரண்யாமம் அப்படிங்கிறது சுவாச பயிற்சி. சுவாச பயிற்சி கண்டிப்பா நம்முடைய ஒவ்வொருத்தருக்குமே தேவை அப்படிங்கிறத சித்தர் இலக்கியத்தில் மிக சிறப்பா வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சித்தர்கள் ரொம்ப சிறப்பு பெற்றவர்கள். பிராண சக்தியை கட்டுப்படுத்துறது, இது ஒவ்வொரு நாளுமே நம்ம சித்தர்கள் செஞ்சு அவங்க இறை கொள்கையை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சித்தர் இலக்கியத்துல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிரத்யாகாரம் அப்படிங்கிறது உலகங்களை உள்நோக்கி திருப்புதல், வெளிப்புற விஷயங்களில் இருந்து விலகுதல் அப்படிங்கிறது. வெளிப்புற விஷயங்கள்னா எவ்வளவு தீய சக்திகள், தீய எண்ணங்கள் இதுல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம என்ன செய்வோம், ஆட்கொள்ளப்பட்டு
வந்து இருப்போம். அதுலேருந்து நம்ம விளக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பிரத்யாகரணம் அப்படிங்கிற இந்த பயிற்சி நம்ம செய்ய இந்த யோகத்தை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா அதுலேருந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் மாற்றம் அடையலாம் அப்படிங்கிறது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாரணைங்கிறது மிக முக்கியமான ஒன்று. எப்படின்னா மனதை ஒருமுகப்படுத்துதல், ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீது கவனம் செலுத்துதல். மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடியா ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம வந்து எதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்வோம். எதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாரணை அப்படிங்கிறது நமக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சிந்தனைகளுக்கு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அறியலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த சிந்தனை, தொடர்ச்சியான மனக்குவிப்பு. இந்த தியானம் ஒவ்வொரு நாளுமே செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம காலையில் எழுந்தோன்னா இந்த மூச்சு பயிற்சி, இந்த தியானம் இதெல்லாம் செய்யும்போது அன்றைய நாள் ஃபுல்லாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனதளவிலும் சரி உடல்களுக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதுல இந்த 18 வகையான சித்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 5 உடல்களை அடக்கிறதுக்கு மெயினான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தியானம் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமாதி அப்படிங்கிறது பேரானந்த நிலை, உயர் உணர்வு நிலை, அதாவது யோகத்தின் இறுதி நிலை. நம்ம ஏதாவது யோகம் இதெல்லாம் செய்யும் பொழுது அதை வந்து நம்ம அதுக்கு ஒரு ஆனந்தம், அது வந்து நிறைவா செஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு இது. அதனால இந்த தியானத்தை வந்து இந்த தியானம், இந்த சமாதி, இந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் செஞ்சு சித்தர்கள் வந்து அந்த அப்ப இறைவனுடைய ஒன்றித்து அவர்கள் இறைவனோடு வாழ்ந்தாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பின்பற்றினாங்க. இப்ப தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சித்தர்கள்னா யாரு, சித்தர்கள் எப்படி நம்மளுடைய இறை கொள்கையை பின்பற்றி வாழ்ந்தாங்க, என் வகையான சித்திகள்னா என்ன, என் வகையான யோகங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு சித்தர்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சித்திகளை பெற்று வாழ்ந்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய பாடல்கள் மூலம் நிறைய கருத்துக்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வெளிப்படுத்திருக்காங்க. அதை வந்து அடுத்தடுத்த வகுப்புல நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.